நீ எல்லார்ட்டவும் ஓப்பனா இருப்பே. உன் சீக்ரெட்ஸு, உன் பிளான்ஸு எல்லாம் சொல்லிடுவே. ஆனா இந்த உலகம் அப்படி இல்லை. சிலர் கேட்பாங்க, சிலர் பயன்படுத்துவாங்க. சாணக்கியர் சொல்றாரு, "உன் ரகசியம் உன்னிடம் இருக்கும் வரை அது சக்தி. வெளியே போனவுடன் அது பலவீனம். நீ ஏன் இவ்வளோ காயப்படுறன்னு உனக்கு தெரியுமா?" அந்த மனிதன் தலை குனிஞ்சான். "எனக்கு புரியல சாமி. நான் எல்லார்ட்டவும் நல்லா தான் இருக்கேன்." சாணக்கியர் சிரிச்சாரு. ஆனா அந்த சிரிப்புல ஒரு உண்மை இருந்தது. "நீ நல்லவன் தான். ஆனா நீ புத்திசாலி இல்ல." அவன் அதிர்ச்சியோட பார்த்தான். "நான் என்ன தவறு பண்ணேன்?" சாணக்கியர் மெதுவா பேச ஆரம்பிச்சாரு. "நீ உன் வாழ்க்கைய எல்லாரிடமும் திறந்த புத்தகமா வச்சுட்டே இருக்க. யாராவது உன்னிடம் பேசினா, நீ உன் ரகசியத்தையும், உன் பலவீனத்தையும், உன் திட்டங்களையும் எல்லாம் சொல்லிடுறே. அது உனக்கு நல்லதா தோணும். ஆனா அதுதான் உன் அழிவுக்கு ஆரம்பம்." அவன் சற்று பதற்றமா கேட்டான். "அப்படி பேசுறதுல என்ன தவறு இருக்கு?" சாணக்கியர் அவனை நேராக பார்த்தார். "இந்த உலகத்தில் எல்லாரும் உன் நலனுக்காக இல்லை. சிலர் உன் வார்த்தைகளை கேட்டு மகிழ்வாங்க. சிலர் அதை பயன்படுத்தி உன்னை கீழே இழுப்பாங்க. ஒரு விதைய நீ மண்ணுக்குள் வைக்கிறாய். அது முளைக்க முன்னாடியே நீ அதை தோண்டி எல்லாருக்கும் காட்ட ஆரம்பிச்சா, அது மரமா வளருமா?" அவன் அமைதியா நின்றான். "அதே மாதிரி தான் உன் வாழ்க்கையும். நீ ஆரம்பிக்கிறதெல்லாம் அது முடிவடைய முன்னாடியே எல்லாரிடமும் பேசுற. அதனால என்ன ஆகுது தெரியுமா? சிலர் உன்னை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. சிலர் உன்னை கேலி பண்ணுவாங்க. சிலர் உன் ஐடியாவை யூஸ் பண்ணி முன்னாடி போயிடுவாங்க." அவன் மெதுவா கேட்டான், "அப்படின்னா நான் யாரிடமும் பேசவே கூடாதா?" சாணக்கியர் சிரித்தார். "பேசாதேன்னு நான் சொல்லல. ஆனா யாரிடமும் அதிகம் பேசாதே. ஒரு ஆள் உன்கிட்ட க்ளோஸா இருக்கலாம். ஆனா அவனும் உன் மனசுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. டிஸ்டன்ஸ் வச்சால் தான் ரெஸ்பெக்ட் வரும். அதிகம் பழகினா மதிப்பு குறையும்." அவன் கண்களில் ஒரு ரியலைசேஷன் தெரிஞ்சது. சாணக்கியர் தொடர்ந்தார், "மௌனம் ஒரு பலவீனம் இல்ல. அது ஒரு ஆயுதம். நீ குறைவா பேசுறப்போ மக்கள் உன்னை அதிகமா கவனிப்பாங்க. நீ எல்லாத்தையும் சொல்லிடுறப்போ உன்னிடம் புதுசா எதுவும் இருக்காது. நினைவில் வை, உன் ரகசியம் உன்னிடம் இருக்கும்போதுதான் அது சக்தி. அது வெளியே போனவுடன் அது உன் பலவீனம்." அவன் மெதுவா சொன்னான், "இப்போதான் எனக்கு புரியுது. நான் அதிகமா பேசினதால் தான் நான் அதிகமா காயப்பட்டேன்." சாணக்கியர் தலையசைத்தார். "அதுதான் உண்மை. இந்த உலகம் சிம்பிள். நீ எவ்வளவு ஓப்பனா இருப்பியோ, அவ்வளவு ஈஸியா காயப்படுவ. நீ எவ்வளவு கண்ட்ரோல்ல இருப்பியோ, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாய்." அவன் ஒரு நிமிஷம் அமைதியா நின்றான். அவன் மனசுல ஒரு புதிய முடிவு உருவானது. "இனிமேல நான் எல்லாரிடமும் பேச மாட்டேன்." சாணக்கியர் சிரித்தார். "பேசு. டிஸ்டன்ஸ் வை. ஆனா அளவா பேசு. ஃபைனல் லைன். அதிகம் பேசுறவன் தான் அதிகம் காயப்படுவான்."